Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In previous sessions, in the lesson called Properties of Matter, you dealt with what elasticity is. In physics, elasticity means the amount of restoring force an object is able to generate, not just the ability to stretch. ஃபிசிக்ஸை பொறுத்தவரை எலாஸ்டிசிட்டி அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. எந்த அளவுக்கு அதனால ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு தன்னுடைய இயல்பு நிலைக்கு அந்த பொருளால் திரும்ப முடியுது அப்படிங்கிறது தான் எலாஸ்டிசிட்டி. ஓகே, அண்ட் அந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் ஹூக்ஸ்லாம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஹூக்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இட் ரிலேட்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குறோம் அப்படிங்கிறதோட ஒரு மெஷர். அதனுடைய லென்த்லையோ ஏரியாவிலையோ வால்யூம்லையோ ஃபார் யூனிட் லென்த் ஒரு ஏரியா ஆர் வால்யூம் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு கேல்குலேட் பண்ணோம்னா அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெயினுங்கிறது நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்டுடைய லென்த்லையோ ஏரியாவிலையோ வால்யூம்லையோ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு, அதாவது அதனுடைய டைமென்ஷன்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்த்தோம்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெயின். அண்ட் ஹூக்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆர் சிம்பிளி ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட்டை தான் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அண்ட் அதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னவாக இருக்கும்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷனுங்கிறனால ரெண்டுமே ஒரே டைமென்ஷனாக தான் மீன் பண்ணுது. அதனால அதுக்கு யூனிட் கிடையாது. ஓகே, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா ml power -1 t power -2. ஓகே ரைட். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது இதுதான், மாடுலே ஆஃப் எலாஸ்டிசிட்டினா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஹூக்ஸ் லாலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோர்ஷனல், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதுதான் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். அதனுடைய யூனிட் என்ன, டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். அண்ட் இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். There are three types of elastic modulus. ஒன்று யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் அல்லது ஷியர் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. மூணாவது பல்க் மாடுலஸ் அப்படிங்க. யங்ஸ் மாடுலஸ் அலாங் த லென்த், ஒரு வயர் மாதிரியான ஆப்ஜெக்டில் நம்ம யங்ஸ் மாடுலஸ் பார்ப்போம். ஒரு லென்த்தில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு சேஞ்ச் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அது யங்ஸ் மாடுலஸ் அலாங் த லென்த். அதே இது ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படிங்கிறப்ப த்ரூ அன் ஏரியா. அண்ட் பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறப்ப வால்யூமை பற்றி நம்ம மீன் பண்ணுவோம். த்ரூ அன் ஏரியா அப்படிங்கிறப்ப நாட் எக்ஸாக்ட்லி ஏரியா, எவ்வளோ ஆங்கிள் ஷியர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்ப்போம். ஓகே, ஸோ யங்ஸ் மாடுலஸ் அலாங் த லென்த், பல்க் மாடுலஸ்ங்கிறது அலாங் வால்யூம், அண்ட் ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ்ங்கிறது எவ்வளோ ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ ஷியரிங் ஏற்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு நம்ம யங்ஸ் மாடுலஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா முன்னமே சொல்லியிருக்கிறேன் அலாங் த லென்த்துங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வயர் எடுத்துக்கிறோம். ஓகே, when a wire is stretched or compressed, ஒன்று ஸ்ட்ரெச் பண்ணலாம் இல்லை கம்ப்ரெஸும் பண்ணலாம். ரேஷியோ பிட்வீன் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரெயின் ஆர் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின். ஏன்னா டென்சைல் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஸ்ட்ரெச்சபிலிட்டி தான் நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். டென்சைல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆர் கம்ப்ரெஸ் பண்ணோம்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோவை தான் யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். ஓகே, அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா அப்படிங்கிற சிம்பிளால் கொடுப்போம். டென்சைல்னா டி போட்டுக்கோங்க, கம்ப்ரெசிவ்னா சி போட்டுக்கோங்க, ஸ்ட்ரெயின் எப்சிலான் அப்படிங்கிற சிம்பிளால் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ யங்ஸ் மாடுலஸ் கேபிட்டல் Y ஈக்குவல் டு சிக்மா டி பை எப்சிலான் டி ஃபார் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், ஆர் Y இஸ் ஈக்குவல் டு சிக்மா சி பை எப்சிலான் சி ஃபார் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத பார்க்குறோம். Example 7.1. Within the elastic limit, the stretching strain produced in wires A, B and C due to stresses shown in the figure. Assume the load applied are the same and discuss the elastic property of the material. And also write down the elastic modulus in ascending order. ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு ஒய் ஆக்சஸில் இருக்குது, ஸ்ட்ரெயின் வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. 3 வயர் எடுத்துக்கிறோம் ஏபிசின்னு, அதுக்கான கிராஃப்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ எலாஸ்டிக் மாடுலஸ் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருப்போ ஸ்ட்ரெயின் அதிகமாகுதுன்னா இங்கே டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். டியூ டு ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறனால டென்சைல் ஸ்ட்ரெஸ் டென்சைல் ஸ்ட்ரெயினை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி யங்ஸ் மாடுலஸ் கேல்குலேட் பண்ணோம்னா எப்படி நான் கேல்குலேட் பண்ணுறது? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் யங்ஸ் மாடுலஸ். அப்போ இந்த கர்வ்ஸுக்கெல்லாம் ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா ஸ்லோப்புங்கிறது dy பை dx. ஒய் ஆக்சஸில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸில் ஸ்ட்ரெயின் இருக்குது. அப்போ dy பை dxங்கிறப்ப ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வரும். அதுதான் யங்ஸ் மாடுலஸ் நம்ம ஏற்கனவே
பார்த்துருக்குறோம். ஓகே ரைட். அப்போ ஸ்லோப் எடுத்தோம்னா ஸ்லோப் ஆஃப் ஏ, ஸ்லோப் ஆஃப் பி, ஸ்லோப் ஆஃப் சி எடுத்திங்கன்னா இந்த வேல்யூஸை நீங்கள் ரஃபாக மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏயோட ஸ்லோப் அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு பி, அண்ட் பியோடது அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு சி. அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். ஸ்லோப் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஸ்லோப் ஆஃப் பி விச் இஸ் கிரேட்டர் தென் ஸ்லோப் ஆஃப் சி. இப்போ ஸ்லோப்பை வச்சு கம்பேர் பண்ணோம்னா ஸ்லோப் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் ஸ்லோப்புன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அது அதிகமாக இருந்துச்சுன்னா யங்ஸ் மாடுலஸ் அதிகம். அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் பி விச் இஸ் கிரேட்டர் தென் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் சி. இப்போ ஸ்லோப் அதிகமாக இருந்துச்சுன்னா யங்ஸ் மாடுலஸ் அதிகம். இப்போ யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்குன்னா அல்லது ஸ்லோப் அதிகமாக இருக்குன்னா ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்குது. அந்த கிராஃப் வச்சு பார்த்தீங்கன்னா புரியும். அப்போ மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், ஃபிசிக்ஸை பொறுத்த வரையும் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது, எந்த அளவுக்கு தன்னுடைய ஒரிஜினாலிட்டி அதால் ரீட்டைன் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறது தான். இப்போ எந்த மெட்டீரியல் ஸ்டிஃபாக இருக்கோ அதுக்கு ஸ்லோப் அதிகம், அதுக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகம், அதுக்கு தான் எலாஸ்டிசிட்டியும் அதிகம். அப்போ எலாஸ்டிசிட்டி ஆஃப் வயர் ஏ இஸ் கிரேட்டர் தேன் வயர் பி விச் இஸ் கிரேட்டர் தேன் வயர் சி. அப்போ யங்ஸ் மாடுலஸ் அதிகம்னா எலாஸ்டிசிட்டி அதிகம் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது எதை மெஷர் பண்ணுதுன்னா தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சாலிட் டு சேஞ்ச் இன் இட்ஸ் லென்த். ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தில் ஏற்படக்கூடிய சேஞ்சு எந்த அளவுக்கு அதை அப்போஸ் பண்ணுது, தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை ரீட்டைன் பண்ணக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் தான் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம தெரிஞ்சுக்கிறது இதுதான். யங்ஸ் மாடுலஸ் அதிகம்னா எலாஸ்டிசிட்டி அதிகம், அந்த மெட்டீரியல் தான் தன்னுடைய இயல்பு நிலையை மெயின்டைன் பண்ண முடியும் when external force is applied. Example 7.2. A wire 10 meter long has a cross-sectional area 1.25 into 10 power minus 4 meter square. It is subjected to a load of 5 kg. If Young's modulus of the material is 4 into 10 power 10 Newton per meter square, calculate the elongation produced in the wire. Take G equal to 10 meter per second square. Problem read பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 மீட்டர் லாங் வயர், அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷனல் ஏரியானா வயரோட டோட்டல் ஏரியா கிடையாது, வயரோட சைடு இருக்கும்ல, நீங்கள் அதை கட் பண்ணிங்கன்னா அந்த சைடு சர்க்கிளாக இருக்கும்ல, அதனுடைய ஏரியா தான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, கிராஸ் செக்ஷனல் ஏரியா பயாலஜிலையும் ஃபிசிக்ஸ்லையும் நிறைய இடத்துல நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை குறுக்க வெட்டினீங்கன்னா அந்த குறுக்க வெட்டப்பட்ட பகுதியோட பரப்பை தான் நம்ம கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்கிறோம். இங்கே லோடு வந்து 5 கிலோகிராம், இப்போ மாஸ் வந்து 5 கிலோகிராம். யங்ஸ் மாடுலஸ் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, எலாங்கேஷன் டெல் எல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறான். ஜி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ். ஸ்ட்ரெஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டெல் எல் பை எல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே ரைட். அப்போது ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். ஏன்னா டெல் எல் பை எல்ங்கிறது ஸ்ட்ரெயின், எஃப் பை ஏ அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் அந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்கிறோம். நமக்கு டெல் எல் தான் வேணும், எலாங்கேஷன் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கமாக ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வரும். இப்போ எல் எனக்கு தெரியும், லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, கிராஸ் செக்ஷன் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஃபோர்ஸுக்கு பதிலாக எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு தெரியும். இந்த இடத்துல ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டிங்கனால எம்ஜி. மாஸ் வந்து 5 கிலோகிராம், ஜி வந்து 10. அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50. அப்போ ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு 50 அப்படிங்கிறது தெரியுது. இதையெல்லாம் சால்வ் பண்ணோம்னா 10 power minus 4 மீட்டர். அப்போ இந்த அளவுக்கு சின்ன ஒரு எலாங்கேஷன் தான் இங்கே நடக்குது இவ்வளோ ஃபோர்ஸ்னால அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யங்ஸ் மாடுலஸ்க்கு அடுத்ததான் நம்ம பல்க் மாடுலஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான். குறிப்பிட்ட பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெயின் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவ்வளோ லென்த்தில் எப்படி மாறுபாடு ஏற்படுது அப்படின்னு. லென்த்தில் சேஞ்ச் ஏற்பட்டுச்சுன்னா அது யங்ஸ் மாடுலஸ் பற்றி பேசுவோம். பல்க் அப்படின்னாலே வால்யூமை குறைக்குது. அப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியானால வால்யூமில் என்ன சேஞ்சுன்னு பார்த்தோன்னா தட் இஸ் கால்ட் பல்க் மாடுலஸ். ஸோ பல்க் மாடுலஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஸ்ட்ரெஸ் டு தி வால்யூம் ஸ்ட்ரெயின். இப்போ பல்க் மாடுலஸ் கேக்கு ஒரு ஈக்குவேஷன் போட்டோன்னா நார்மல் பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெஸ் அதை ப்ரெஷர்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா பை வால்யூம் ஸ்ட்ரெயின். வால்யூம் ஸ்ட்ரெயினுங்கிறப்ப சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம், ஒரு சிம்பிளி டெல் வி பை வின்னு சொல்லலாம். அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தி நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷர் இஸ் சிக்மா என்னு வச்சுக்கிறோம், எஃப்என் பை டெல் ஏ, அதை வந்து டெல் பி, ஏன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா தான் ப்ரெஷர் ஒரு வால்யூமில். அஃப்கோர்ஸ் இந்த வால்யூம் ஸ்ட்ரெயின் வந்துட்டு சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் டெல் வி, ஒரிஜினல் வால்யூம் வி.
இது ரெண்டுக்கு உண்டான ரேஷியோ தான் நம்ம பல்க் மாடுலஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ K ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா என் பை எப்சிலான் வி. ஸோ மைனஸ் ஆஃப் டெல் பி டிவைடட் பை டெல் வி பை வின்னு வரும். இந்த வி வேணால் மேலே கொண்டு போய்க்கலாம், எப்படி வேணாலும் நம்ம ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பல்க் மாடுலஸ்லேருந்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, பல்க் மாடுலஸ் மெஷர்ஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் டு சேஞ்ச் இன் தயர் வால்யூம். இப்போ இவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஏற்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னுடைய வால்யூமை அதால் ரீட்டைன் பண்ணிக்க முடியுது when pressure is applied அப்படிங்கிறது தான் பல்க் மாடுலஸ் சொல்லுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பான். கேஸஸ் கேன் ஈஸிலி பி கம்ப்ரெஸ்ட் தென் சாலிட்ஸ். கேஸை ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ணிடலாம், சாலிட்ஸோ லிக்விட்ஸோ அவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கேஸஸ் ஹேவ் ஸ்மால் வேல்யூ ஆஃப் பல்க் மாடுலஸ் கம்பேர்ட் டு சாலிட்ஸ். இப்போ கேஸுக்கு பல்க் மாடுலஸ் கம்மி, அது வால்யூம் சேஞ்ச் ஏற்படாது, வால்யூம் சேஞ்ச் அதிகமாக இருக்கும் when compared to solids where volume change is very less அப்படிங்கிறது தான். இதை அப்படி கார்லேட் பண்ணி பாருங்கள், புரியும். And then we have this topic called compressibility. இந்த compressibility அப்படிங்கிறது பல்க் மாடுலஸ் சம்மந்தப்பட்டது. என்ன சொல்கிறோன்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் தான் compressibility அப்படிங்கிற டேர்மாக கொண்டு வரும். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் ஆர் யூனிட் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். அதாவது ப்ரெஷரில் யூனிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, யூனிட்னா 1ன்னு எடுத்துக்கலாம், அந்த யூனிட்டுக்கு என்னவோ அதை எடுத்துக்கலாம். ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு சேஞ்ச் இன் வால்யூம் ஏற்படுது, ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் கம்ப்ரெசிபிலிட்டி. இப்போ கம்ப்ரெசிபிலிட்டியை சீன் வச்சுக்கிட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1/k which is the bulk modulus. அப்போ அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோம். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி வரும். அது del v by v by del p. இதை வச்சு தான் டெஃபினிஷன் சொல்லியிருப்பான். del v by vங்கிறது ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் பர் யூனிட் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். கேஸுக்கு வந்துட்டு ஸ்மால் வேல்யூ ஆஃப் பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறனால அப்போ கம்ப்ரெசிபிலிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், ஏன்னா ரெசிப்ரோக்கல். ஓகே, இப்போ இதுதான் பல்க் மாடுலஸ் அண்ட் கம்ப்ரெசிபிலிட்டி பற்றின கான்செப்ட். இப்போ டூ யூ நோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு சைக்கிளில் காத்தடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சைக்கிள் டயர் அழுத்தி பார்ப்போம். அழுத்தி பார்க்குறப்ப நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, வாட் இஸ் செக் ஹியர் இஸ் எசென்ஷியலி தி கம்ப்ரெசிபிலிட்டி ஆஃப் ஏர் தான் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ ரியர் டயர் இஸ் லெஸ் கம்ப்ரெசிபிள் தேன் த ஃப்ரண்ட் டயர் ஃபார் அ ஸ்மூத் ரைடு. நம்ம எந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் ஆகுதுங்கிறத வச்சு அது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஏற்படும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணுறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒரு சாதாரணமான விஷயம். Example 7.3. A metallic cube of side 100 cm is subjected to a uniform force acting normal to the whole surface of the cube. The pressure is 10 power 6 Pascal. If the volume changes by 1.5 to 10 power minus 5 meter cube, calculate the bulk modulus of the material. Bulk modulus concept பேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ப்ராப்ளம் தான் இது. பல்க் மாடுலஸ் நமக்கு தெரியும், K is equal to stress by strain. அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஃபோர்ஸ் பை ஏரியா தான் நம்ம ப்ரெஷர்னு வச்சுக்கலாம். இதை மேலே கொண்டு போனால் PV பை டெல் வின்னு வச்சுக்கலாம். ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க 10 power 6 பாஸ்கல்ன்ட்டு. ஓகே, அண்ட் வால்யூம் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா 1.5 into 10 power minus 5 மீட்டர் கியூப். டெல் வி சேஞ்ச் இன் வால்யூம் எவ்வளோ அப்படின்னுங்கிறத வால்யூம் சேஞ்சஸ் பை சேஞ்ச் இன் வால்யூம் டெல் வி. வால்யூம் வந்துட்டு சைடு கொடுத்துருக்குறாங்கல்ல 100 சென்டிமீட்டர்ன்ட்டு, அதுலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்க வேண்டியது தான். வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து A கியூப், அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா V கிடச்சிரும், ரைட். அப்போது 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப இட் இஸ் so much of meters நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா அந்த வேல்யூ இங்கே நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஓகே, ரைட். ஸோ எக்ஸாம்பிள் 7.3ல நம்ம பார்க்குறது இதுதான். பல்க் மாடுலஸ் கேல்குலேட் பண்ணுறோம். ப்ரெஷர், வால்யூம், சேஞ்ச் இன் வால்யூம் எல்லாம் கேல்குலேட் பண்ணிடலாம், கிவன் வேல்யூஸில் இருக்குது. அதை வச்சு கேயோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணி முடிக்கிறோம். அடுத்ததாக ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆர் ஷியர் மாடுலஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ் அப்படிங்கிறது, ஷியரிங் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் டில்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியரிங் ஸ்ட்ரெயினுக்கும் உண்டான ரேஷியோ தான் நம்ம ரிஜிடிட்டி மாடுலஸ் அல்லது ஷியர் மாடுலஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஈட்டா ஆர் அல்லது ரிஜிடிட்டி மாடுலஸ், அதை ஈட்டாங்கிற சிம்பிளால் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பை ஆங்கிள் ஆஃப் ஷியர் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரெயின். இப்போ ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, சிக்மா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு கியூப் இருக்குன்னு அசீவ் பண்ணிக்கோங்க. ஒரு டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அப்படின்னா FT பை டெல் ஏ. ஆங்கிள் ஆஃப் ஷியர் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரெயின் என்னவாக இருக்கும்னா, ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். அது ஹெச்ங்கிற ஹைட் உள்ள ஒரு கியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எக்ஸுங்கிற அளவு டில்ட் ஆகுது, டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னா அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த X பை ஹெச் வந்து தீட்டா வரும்.
இதெல்லாம் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த புக்கில் அது கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் ஃபேக்டாக மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். ஓகே, ஒரு கியூப் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கியூப்னு அசீவ் பண்ணிக்கோங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் டில்ட் ஆகும், அந்த ஆங்கிள் தான் தீட்டா, அதுதான் ஸ்ட்ரெயினாக இருக்க போது. எக்ஸுங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகுது, தன்னுடைய இடத்த விட்டு எவ்வளோ தூரம் அது டில்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஹெச்ங்கிறது ஒரிஜினல் டைமென்ஷன், அதனுடைய ஒரிஜினல் ஹைட்டாக இருக்கும். ஓகே, இப்போ x by h is equal to theta, which is the strain. F by a is the stress அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ரிஜிடிட்டி மாடுலஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா eta r is equal to sigma s by epsilon s ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா ft by இந்த del a அண்ட் x by hக்கு பதிலாக தீட்டா அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடும். ஓகே ரைட். ஸோ இது ரிஜிடிட்டி மாடுலஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் இதை வேல்யூஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ மீன் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, மெட்டீரியல் கேன் பி ஈஸிலி ட்விஸ்டட் இஃப் இட் ஹாஸ் ஸ்மால் வேல்யூ ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ். இப்போ இதுவும் ரிஜிடிட்டி மாடுலஸும் தலைகளாக இருக்குது, இது நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ இது அதிகம்னா இது கம்மி. இப்போ அதிக ஆங்கிள் ட்விஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு வயர் இருக்குது, ஒரு தீட்டாங்கிற ஆங்கிள் ட்விஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் உண்டாகிற ரெஸ்டோரிங் டார்க் டவ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. அப்போது டார்க் அதிகமாக இருந்துச்சுன்னா லார்ஜர் அமௌண்ட்டில் வயர் ட்விஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ரிஜிடிட்டி மாடுலஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்கிள் ஆஃப் ஷேருங்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வந்து ஸ்மால் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது இந்த தீட்டாவையும் டவ்வையும் ஈட்டா ஆரையும் லிங்க் பண்ணுறோம். தீட்டா அதிகமாக இருந்துச்சுன்னா டவ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், தீட்டா அதிகமாக இருந்துச்சுன்னா டவ் அதிகமாக இருந்தாலும் மாடுலஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதை ரிலேட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது டேப்லெட் காலம்ஸில் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு மெட்டீரியல், ஸ்டீல், அலுமினியம், காப்பர், அயன், கிளாஸ் எட்ஸெட்ராக்கு யங்ஸ் மாடுலஸ் எப்படி இருக்கும், பல்க் மாடுலஸ் எப்படி இருக்கும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்கிறது ஸ்டீலுக்கு தான், அதுக்கு தான் எலாஸ்டிக் நேச்சர் இருக்கிறதுலே அதிகம். ஓகே ரைட். நாம் டே டு டே லைஃப்பில் நினைப்போம் ரப்பருக்கு தான் எலாஸ்டிசிட்டி அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம், நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்ட்டு. பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் எலாஸ்டிக் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு கிடையாது, எந்த அளவுக்கு அதில் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது, தன்னுடைய ஒரிஜினாலிட்டி எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியலால் கீப் அப் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறது தான் எலாஸ்டிசிட்டி. இப்போ ஸ்டீலு தான் ரொம்ப ரிஜிடாக இருக்கும், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்காது. ஸோ ஸ்டீலுக்கு தான் எலாஸ்டிசிட்டி அதிகம் அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ். எக்ஸாம்பிள் 7.4. ஒரு மெட்டல் கியூப் இருக்கு ஆஃப் சைட் 0.20 மீட்டர் இஸ் சப்ஜெக்டட் டு ஷியரிங் ஃபோர்ஸ் ஆஃப் 4000 நியூட்டன். The top surface is displaced through 0.50 centimeter with respect to the bottom. Calculate the shear modulus of elasticity of the material. கியூபோட சைடுங்கிறது தான் அதனுடைய ஒரிஜினல் ஹைட்டுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம், நம்ம ரெண்டுமே இங்கே தேவைப்படும். சைடு வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரியா கால்குலேட் பண்ணுறப்ப ஏ ஸ்கொயர்னு போடுவீங்க, வால்யூம் கால்குலேட் பண்ணால் ஏ கியூப்னு போடுவீங்க. ஒரு அதனுடைய ஹைட்டும் 0.20 மீட்டர் தான், கியூபில் எல்லா சைட்ஸும் ஈக்குவல். ஃபோர்ஸ் வந்து இவ்வளோன்னு தெரியும், டாப் சர்ஃபேஸ் எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, அண்ட் ஷியர் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஷியர் மாடுலஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இங்கே பார்த்துருப்பீங்க, எஃப் பை டெல் ஏ இன்ட்டு தீட்டா, இந்த தீட்டாவோட வேல்யூ எக்ஸ் பை ஹெச். இந்த ஈக்குவேஷன்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஹெச் இருக்க வேண்டிய இடத்துல எல் இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. அப்போ எஃப் பை ஏ இன்ட்டு எல் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஏரியா சைட்லேருந்து கேல்குலேட் பண்ணலாம், ஏ ஸ்கொயர். ஓகே, எல்லோட வேல்யூ கொடுத்துருக்குறான். ஓகே, 0.20 மீட்டர் சைடு, அதான ஒரிஜினல் ஹைட்டு. அண்ட் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது, இது சென்டிமீட்டரில் இருக்குது, மீட்டரில் மாற்றி போடும். இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா 4 × 10⁶ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், அதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய லென்த் அதிகமாச்சுன்னா, when we stretch a wire, its length increases but its diameter decreases. இப்போ ஒரு பக்கம் எலாங்கேஷன் நடந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் கான்ட்ராக்ஷன் நடக்குது. அப்போ டிஃபார்மேஷன் ஆஃப் த மெட்டீரியல் இன் ஒன் டைரக்ஷன் ப்ரொடியூசஸ் டிஃபார்மேஷன் இன் அனதர் டைரக்ஷன் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ ஒரு டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, உதாரணத்துக்கு இதை ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப லாங்கிடியூடினல் அப்படின்னா அலாங் த லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனுடைய சைடு விட்த் வந்து குறையும். அப்போ இங்கே எலாங்கேஷன் நடக்குதுன்னா இங்கே கான்ட்ராக்ஷன் நடக்கும், ரைட்? இது ரெண்டுக்கும் ஒரு ரேஷியோ போட்டோம்னா, அதாவது லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு ரேஷியோ போட்டோம்னா அதுதான் பாய்சன்ஸ் ரேஷியோ. அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். It is defined as the ratio of relative contraction, lateral strain, to relative expansion, longitudinal strain. It is denoted by the symbol mu அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஓகே, இப்போ பாய்சன்ஸ் ரேஷியோ mu is equal to lateral strain by longitudinal strain. இப்போ lateral strain, longitudinal strain calculate பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஒரு வயர் இருக்குது, அதனுடைய லென்த் எல்,
கேபிட்டல் எல், டயமீட்டர் கேபிட்டல் டின்னு சொல்லலாம். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப வயர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகி அதில் லென்த் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்மால் எல் இன்க்ரீஸ் ஆகுது. லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுனால டயமீட்டர் ஸ்மால் டி அப்படிங்கிற அளவு குறையுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ பாய்சன்ஸ் ரேஷியோ மியூங்கிறது லேட்ரல் ஸ்ட்ரெயின். லேட்ரல்னா சைடு, பக்கவாட்டில்னு அர்த்தம். ஸ்ட்ரெயின்னாலே சேஞ்ச் இன் டயமீட்டர் பை ஒரிஜினல் டயமீட்டர். இந்த இடத்துல டயமீட்டர் எவ்வளோ மாறுது? டி. ஒரிஜினல் டயமீட்டர் கேபிட்டல் டி, அப்போ டி பை டி. லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின்ங்கிறப்ப சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். எவ்வளோ லென்த் மாறுது அப்படின்னா ஸ்மால் எல், எவ்வளோ லென்த் ஒரிஜினல் கேபிட்டல் எல். இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டு இதை ரீரேஞ்ச் பண்ணால் இப்படி வந்துடுது. ஓகே, இது இங்கே பாய்சன்ஸ் ரேஷியோவாக இருக்கும். இதில் நெகட்டிவ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா elongation is along longitudinal and contraction is along lateral dimension அப்படிங்கிறத குறிக்குது. ஓகே, ஒரு டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு டைரக்ஷனில் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நெகட்டிவ் சைன் டினோட் பண்ணுது. அண்ட் பாய்சன்ஸ் ரேஷியோவுக்கு யூனிட்டோ டைமென்ஷனோ கிடையாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே கம்பேர் பண்ணுறது சிமிலர் குவான்டிட்டிஸ், எல்லாமே லென்த்தை பற்றி தான் பேசுது. மேலே கீழே எல்லாமே லென்த்து, என்ன லென்த்தோடைய டைமென்ஷன்ஸ் தான். இப்போ ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ இட் ஹாஸ் நோ டைமென்ஷன். பாய்சன்ஸ் ரேஷியோ ஒரு சில மெட்டீரியல்ஸ்க்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை பார்த்துக்கலாம். அடுத்ததாக எலாஸ்டிக் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு மெட்டீரியலை, ஒரு பாடியை நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க், சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஹாஸ் டு பி டன் அகேன்ஸ்ட் தி ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகே, நான் கொடுக்குற ஃபோர்ஸ் ஒன்று, ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக நான் ஃபோர்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணி ஆகும். இந்த ஒர்க் டன் தான் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த பாடி இன் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நார்மலாக ஒரு சிஸ்டமில் நம்ம செய்கிற ஒர்க் டன் தான் எனர்ஜியாக மாறும். அப்போ இங்கே எலாஸ்டிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஒயர் இருக்கு, இட் இஸ் ஸ்ட்ரெச்ட் பை அ ஃபோர்ஸ் எஃப் த்ரூ அ லென்த் டிஎல். டிஎல்ங்கிற லென்த்துக்கு எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு வயரை ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா அங்கே செய்கிற ஒர்க், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டிடபிள்யூ இட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப் இன்டூ டிஎல்னு போட்டுடலாம். எனக்கு டோட்டல் ஒர்க் டன் வேணும் அப்படின்னா 0லேருந்து எல் வரையும் நமக்கு கொடுப்போம். ஓகே, அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 0 to L FDL போட்டுடலாம். ஓகே, இது டோட்டல் ஒர்க் டன். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியிலிருந்து யங்ஸ் மாடுலஸ் y ஈக்குவல் டு எஃப் பை ஏ இன்ட்டு எல் பை எல். இது ஏற்கனவே போதுமான அளவு நம்ம பார்த்துட்டோம். இங்கே எஃபோட வேல்யூ நமக்கு வேணும். அப்போ எஃப்ஐ மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு YAL பை எல்னு வந்துடும். இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா W இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to L YAL பை எல் இன்ட்டு டிஎல் வந்துடும். ஓகே, அண்ட் இதை இன்டெகிரேட் பண்ணலாம். இது டம்மி வேரியபிள் அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, W equal to integration from 0 to L YAL dash DL dash by L. L இருக்கிற இடத்துல L டேஷ்னு போட்டிருப்பாங்க, ஏன்னா அதை டம்மியாக ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமா இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஓகே, YAL இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வெளியில் கொண்டு வந்துருங்க. LDL தான் இருக்கும். LDL இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா L ஸ்கொயர் பை 2 அல்லது L dash ஸ்கொயர் பை 2. அதுக்கு லிமிட் 0 to L போட்டிங்கன்னா மறுபடியும் அதே தான் வரப்போகுது, L ஸ்கொயர் பை 2 தான் வரப்போகுது. ரைட், அப்போ 1/2 மட்டும் வெளில கொண்டு வந்தீங்கன்னா YAL பை L இன்டூ Lன்னு பிரிச்சு எழுதிக்கிறாங்க. ஏன்னா இந்த YAL பை Lங்கிறது தான் எஃப். ஓகே, அதை இங்கே கொண்டு வந்து போட்டிங்கன்னா 1/2 FL வந்துடும். இப்போ W is equal to 1/2 into force into length அப்படிங்கிறது தான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்க போகுது. ஏன்னா ஒர்க் டன் தான் எனர்ஜி. இந்த எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்க்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணால் அதுக்கு பேர் எனர்ஜி டென்சிட்டி. அதை U அப்படிங்கிற சிம்பிளால் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ U is equal to எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை வால்யூம் which is equal to 1/2 FL by வால்யூம் வந்து ஏரியா இன்ட்டு லென்த். அப்போ A இன்ட்டு Lன்னு போட்டுருவோம். ரைட், அப்போ 1/2 இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா F பை A இன்ட்டு L பை Lன்னு போட்டுக்கலாம். F பை ஏங்கிறது தான் ஸ்ட்ரெஸ், L பை Lங்கிறது தான் ஸ்ட்ரெயின். இப்போ எலாஸ்டிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்ங்கிறது என்னென்னா 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் தி எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் 1/2 FL தான். பர் யூனிட் வால்யூம்க்கு நீங்கள் போகிறப்ப அது எனர்ஜி டென்சிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். Example 7.5. A wire of length 2 meter, அதனுடைய cross sectional area 10 power minus 6 meter square is used to suspend a load of 980 Newton. லோடுங்கிறப்ப ஃபோர்ஸை தான் மெயின் பண்ணுறோம். Calculate the stress developed in the wire, strain and energy stored கொடுத்துருக்குறாங்க. யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்குறான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு கேல்குலேட் பண்ணால் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் 980 நியூட்டன், ஏரியா வந்துட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா 10 power minus 6. சால்வ் பண்ணிங்கன்னா இவ்வளோ வேல்யூ வந்துடும். அடுத்து ஸ்ட்ரெயின் வேணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இப்போ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஏற்கனவே கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க, சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் வால்யூமோட வேல்யூ வேணும்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ லென்த். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கிடைக்கும்.
கடைசி எனர்ஜி கேட்டிருக்கிறான். எனர்ஜி ஸ்டோர்டுக்கு ஃபார்முலா நமக்கு இருக்குது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அவங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறான். எனர்ஜி பை வால்யூம் தான் இவ்வளோ 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். இப்போ எனர்ஜி மட்டும் வேணும்னா வால்யூம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறான். அதுதான் இந்த ஈக்குவேஷன். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம். ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, ஸ்ட்ரெயின் எவ்வளோன்னு தெரியும், வால்யூம் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 8 ஜூல். அண்ட் அடுத்ததான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த எலாஸ்டிசிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த யங்ஸ் மாடல்ஸ், பல்க் மாடல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த மெட்டீரியல் எந்த வேலைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எவ்ரிடே லைஃப்பில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஆஃப் காலம்ஸ் அண்ட் பீம்ஸ் ஆஃப் பில்டிங். ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம்னா அது எப்படி கட்டணும், என்ன மாதிரி மெட்டீரியலால் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரிட்ஜ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ லோடு கெப்பாசிட்டி அது தாங்க வேண்டியிருக்கும். ஒரு அயன் பிரிட்ஜ் கட்டுறீங்க, இல்லை இரும்பு போட்டு கான்க்ரீட் வச்சு கட்டுறீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் அதில் போகும், விண்டு எவ்வளோ இருக்கும், அதனுடைய ஓன் வெயிட் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாடலஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு ரெடியூஸ் தி பெண்டிங் ஆஃப் பீம் ஃபார் அ கிவன் லோட் ஒன் ஷுட் யூஸ் மெட்டீரியல் வித் ஹையர் வேல்யூ ஆஃப் யங்ஸ் மாடல்ஸ்னு சொல்லியிருப்பான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பி வச்சு நீளமாக கட்டி ஒரு பிரிட்ஜ் செய்கிறீங்க, சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் செய்கிறீங்கன்னா என்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஸ்டீல் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, யங்ஸ் மாடல்ஸ் அதிகம் ஸ்டீலுக்கு. ஓகே, அப்போ அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஸ்ட்ரெச் ஆகாது, இப்போ பில்டிங் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீல் இஸ் கிரேட்டர் தென் அலுமினியம் ஆர் காப்பர், அயன் கம்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டீல். நம்ம சொல்லியிருக்கிறோம். இருக்கிறதுல யங்ஸ் மாடல்ஸ் அதிகம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு தான். அடுத்து இந்த டூ யூ நோங்கிற கான்செப்டில் ஒன்று கொடுத்துருப்பான். விச் ஒன் இஸ் மோர் எலாஸ்டிக், ரப்பர் ஆர் ஸ்டீல்? ரைட், ரப்பரா ஸ்டீலா, எது எலாஸ்டிக்? ஸ்டீல் தான் மோர் எலாஸ்டிக் than ரப்பர். இஃப் an equal stress is applied to both steel and rubber, steel produces less strain. நம்ம சொல்லியிருக்கிறேன், ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் எலாஸ்டிசிட்டி. இப்போ ரப்பர் ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆகிடும், அது எலாஸ்டிக் கிடையாது. ஸ்டீல் தான் ரப்பரை கம்பேர் பண்ணுறப்ப எலாஸ்டிக், ஏன்னா யங்ஸ் மாடலஸ் அதிகம். ரைட், அப்போ எதுக்கு யங்ஸ் மாடலஸ் அதிகமோ அதுதான் மோர் எலாஸ்டிக் அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ். அடுத்ததாக ஃப்ளூவிட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம வர்றோம். ஃப்ளூவிட்னா என்ன, அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பான். நார்மலாக பாருங்கள், எனிதிங் விச் கேன் ஃப்ளோ இஸ் கால் ஃப்ளூவிட் அப்படின்னு நம்ம பிளைண்டாக எடுத்துக்கலாம். சில இடங்களுக்கு, எல்லா இடத்துலையும் இது அப்ளை ஆகாது. இப்போ எதெல்லாம் ஃப்ளோ ஆகும், இப்போ சாலிட் ஃப்ளோ ஆகுமா, கிடையாது. அப்போ லிக்விட்ஸ் ஃப்ளோ ஆகும், கேஸ் ஃப்ளோ ஆகும். அப்போ இது ரெண்டையுமே நம்ம ஃப்ளூவிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். ஃப்ளூவிட் ஹேஸ் நோ டிஃபைன் ஷேப் ஆஃப் இட்ஸ் ஓன். தனக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது. லிக்விட் ஹேஸ் ஃபிக்ஸ்டு வால்யூம், வேர் கேஸ் ஃபில்ஸ் தி என்டையர் வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர். இதெல்லாம் ஃப்ளூவிட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. லிக்விட்ஸு கேஸஸ் ரெண்டுமே ஃப்ளூவிட்ஸு. லிக்விடை பொறுத்தவரையும் அது ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்கும். ஆனால் கேஸை பொறுத்தவரை நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த கண்டெய்னரோட மொத்த வால்யூம் அதை ஆக்குபை பண்ணிக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ ஃப்ளூவிட்ஸை பற்றி நான் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஃபஸ்ட்டு ப்ரெஷர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட், ஃப்ளூவிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் பிகின்ஸ் டு ஃப்ளோ அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்ளைட் ஆன் இட். இது ஃப்ளோ ஆகுதுன்னா ஃப்ளூவிட். அதில் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னா, எஃப்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ் நான் ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் கொடுக்குறேன்னா, இப்போ ப்ரெஷர் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா. இவ்வளோ ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் கால் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு F/A. இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா ஃபோர்ஸ் ஏரியாவும் அதே ஏரியா வந்து ஒரு கண்டிஷனல் வெக்டராக இருக்கும், ஃபோர்ஸ் ஒரு வெக்டர் கேன்சல் ஆகிட்டு ப்ரெஷர் வந்துட்டு ஒரு ஸ்கேலாராக கொடுக்கும். அண்ட் அதனுடைய டைமென்ஷன் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் பாஸ்கல். அண்ட் அதனுடைய யூனிட் டைமென்ஷன் இதுன்னு பார்க்குறோம். இன்னொரு யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து ATM, அட்மாஸ்பியர்ஸ்ன்னு சொல்லுவோம். அட்மாஸ்பியர்னா என்னென்னா, ப்ரெஷர் எக்ஸட்டட் பை அட்மாஸ்பியர் அட் சி லெவல். நம்ம அட்மாஸ்பியர் கேஸஸ் இருக்குல்ல, அதனால் ஒரு சி லெவலில் உண்டாகிற ப்ரெஷர் தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு பார்ப்போம். ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது எவ்வளோ பாஸ்கல்னு பார்த்தோம்னா 1.013 × 10⁵ பாஸ்கல்ஸ் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இது போக ப்ரெஷர் தவிர இன்னும் 2 பேராமீட்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டியை தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். டென்சிட்டினா என்ன அப்படின்னா, தி மாஸ் பர் யூனிட் வால்யூம் இஸ் கால்ட் டென்சிட்டி. இவ்வளோ வால்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா தட் இஸ் டென்சிட்டி. இதை ரோங்கிற சிம்பிளால் டினோட் பண்ணுறோம். இப்போ மாஸ் பை வால்யூம். அதனுடைய டைமென்ஷன் அண்ட் SI யூனிட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மாஸ்க்கு கிலோகிராம், வால்யூமுக்கு மீட்டர் கியூப், அதுக்கேற்ற மாதிரி டைமென்ஷன். இப்போ லிக்விட் வந்துட்டு நார்மலாக கம்ப்ரஸ் பண்ண முடியாது, இட் இஸ் லார்ஜ்லி இன்கம்ப்ரெசிபிள். இப்போ ஹென்ஸ் டென்சிட்டி வந்து கிட்டத்தட்ட கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போது 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஆம்பியன்ட் ப்ரெஷரில் இருக்கும். கேஸஸை பொறுத்தவரை அப்படி கிடையாது, தே ஆர் கம்ப்ரெசிபிள். அப்போ டென்சிட்டி மாறும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். அடுத்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் அப்படின்னாலே கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும். அப்போ ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு தி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி சென்டிகிரேட். வாட்டரோட டென்சிட்டி கூட இன்னொரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டிக்கு கம்பேர் பண்ணி ஒரு ரேஷியோ போட்டோம்னா அதுதான் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஓகே ரைட், அப்போ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி.
டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி வந்து 13.6 into 10 power 3 கிலோகிராம் per meter cube. அப்போ அதுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி கால்குலேட் பண்ணால் டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி மேலே போட்டுரும், வாட்டரோட டென்சிட்டி 10 power 3 1000 கிலோகிராம் per meter cube தான். ரெண்டையும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு 13.6 கிடைக்கும். அப்போ மெர்க்குரியோட ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்துட்டு 13.6ன்னு பார்க்குறோம். இப்போ ஃப்ளூவிட் அப்படின்னா ப்ரெஷர்னா என்னன்னு தெரியணும், டென்சிட்டினா என்னன்னு தெரியணும், ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Example 7.6. A solid sphere has a radius of 1.5 cm and a mass of 0.038 kg. Calculate the specific gravity or relative density of the sphere. ஒரு ஸ்பியர் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டி கால்குலேட் பண்ணணும். ரேடியஸ் இருக்குது, மாஸ் இருக்குது, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்துட்டு 4/3 πr3. வால்யூம் கால்குலேட் பண்ணிடலாம், ஏன்னா ரேடியஸ் கொடுத்துட்டான். ஓகே, டென்சிட்டிங்கிறது மாஸ் பை வால்யூம், ரோ ஈக்குவல் டு m/v. மாஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இப்போ டென்சிட்டி கிடச்சிருச்சு. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேணும் அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டி வேணும்னா டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அப்போ 2690 டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 கிலோகிராம் per meter cube போட்டோம்னா 2.69 வந்துடுது. தட் வில் பி தி ரிலேட்டிவ் டென்சிட்டி. அடுத்ததாக ப்ரெஷர் டியூ டு ஃப்ளூவிட் காலம் அட் ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு லிக்விட் ஒரு ஃப்ளூவிட் ஒரு கண்டெய்னரில் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கலாம், அது நகரில் இட் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய வெயிட்னால அதில் ஒரு லேயர் இன்னொரு லேயர் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ்னால ஒரு ப்ரெஷர் ஏற்படும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்த ஃபோர்ஸ் எதை பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறலாம் பார்க்க போகிறோம். ஒரு மவுண்டனர் கிளைம்பிங் தி மவுண்டன் இஸ் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் அ டிக்ரீஸ் இன் ப்ரெஷர் வித் ஆல்டிடியூட். இப்போ ஒருத்தர் மலை ஏறி போகிறார் அப்படின்னா நம்ம அட்மாஸ்ஃபியர் போக போக மேலே தின்னாக இருக்கும், அப்போ அந்த கேஸஸ் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஆல்டிடியூட் அதிகமாக அதிகமாக ப்ரெஷர் குறையும். அதே தி பர்சன் ஜம்பிங் இன் டு த ஸ்விம்மிங் பூல் ஆல்வேஸ் ரியலைசஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் வித் டெப்த் பிலோ த வாட்டர் சர்ஃபேஸ். இப்போ கடலுக்குள்ளேயோ நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ஆழ போக போக மேலே இருக்கிற வாட்டர் வந்து நம்ம மேலே கொடுக்குற அழுத்தம் அதிகமாகிட்டே போகும், அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ரைட், ஸோ ஹைட் பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து ஹைட் அதிகமாக ப்ரெஷர் குறையும், தண்ணிக்குள்ளே டெப்த்து போக போக ப்ரெஷர் அதிகமாகும். இதுதான் நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம், அதுக்குள்ளே வாட்டர் வந்துட்டு ஈக்லிபிரியமில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் சாம்பிள்னு எடுத்துக்கிறோம். ரைட், இந்த சாம்பிளுங்கிற ஏரியாவோட டாப் சர்ஃபேஸை லெவல் 1னும் பாட்டம் சர்ஃபேஸை லெவல் 2ன்னு வச்சுக்கலாம். என்னுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. டாப் சர்ஃபேஸ் வந்து h1ங்கிற ஹைட்டில் இருக்குது, பாட்டம் சர்ஃபேஸ் h2ங்கிற ஹைட்டில் இருக்குது. இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து F1 வச்சுக்கலாம், இங்கே இருக்கிற ஃபோர்ஸு F2ன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸாக இருக்கும், F2ங்கிற ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸாக இருக்கும். பை நேச்சர் அப்படி இருக்கும். கண்டெய்னரோட பாட்டம் சர்ஃபேஸில் பட்டு இது அப்வர்டாக இருக்கும், இது மேலேருந்து கீழே வரும். இது போக டோட்டல் வாட்டருடைய கிராவிட்டி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். அண்ட் இந்த சாம்பிளோட மாஸ் எம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராவிட்டினால உண்டாகிற ஃபோர்ஸ் எப்போவுமே டவுன்வர்டு தான், அது mgயாக இருக்கும். ரைட், ஸோ 3 ஃபோர்ஸை நம்ம அக்கௌண்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஒன்று F1, F2, Fe ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், விச் இஸ் தி வெயிட் ஆக்சுவலி. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். வாட்டர் சாம்பிள் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுத்துக்கலாம். ஒரு சிலிண்டரில் h1 h2ங்கிறது டெப்த்ஸாக எடுத்துக்கலாம் ஃப்ரம் ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ், அது லெவல் 1 லெவல் 2ன்னு எடுத்துக்கிறோம். F1ங்கிறது ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் ஆன் லெவல் 1, F2 be the force acting upwards on level 2. F1 வந்து in terms of pressure எழுதுனா pressure equal to force by area, அப்போ force is equal to pressure into area. F2 P2A இருக்கும், F1 P1A இருக்கும். ஏரியா வந்து இங்கே கான்ஸ்டன்ட், அது மாறல, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது, சமநிலையில் இருக்குது அப்படின்னா அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் பேலன்ஸ்ட். அப்வர்ட் ஃபோர்ஸு F2, டவுன்வர்ட் ஃபோர்ஸு F1ம் mgயும், அதனால் அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பேலன்ஸ்டாக இருக்குன்னா F2 is equal to F1 plus mg. அல்லது F1 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா F2 minus F1 வரும், that is equal to mg. mg தான் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. அப்போ இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இன் ஃபோர்ஸ் F1 and F2 தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா கிராவிட்டினால உண்டாகிற ஃபோர்ஸ் mgயை பேலன்ஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் அப்படியே மைண்டில் வச்சுக்கோம். F2 minus F1 is equal to mg. இப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ரோனும் மாஸ் ஆஃப் வாட்டர் எம்னு வச்சுக்கிட்டோம்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், ஏன்னா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ வால்யூம் எப்படி எழுதலாம்? ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு எழுதலாம். ஏரியா வந்து ஏ, ஹைட்டுங்கிறது இந்த சாம்பிளுக்கு h2 மைனஸ் h1, இந்த ஹைட் மட்டும் நமக்கு வேணும். ஓகே ரைட், அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு
A into H2 minus H1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இது known facts. அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் FG அப்போ நான் எப்படி எழுதலாம்னா mg தானே, mக்கு பதிலாக இந்த வேல்யூ போட்டிங்கன்னா FG is equal to rho A H2 minus H1 Gன்னு வந்துடும். இப்போ இந்த FGயோட வேல்யூவை ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. F1 F2 வேல்யூஸை போட்டிங்க அப்படின்னா F2 வந்து இங்கே பார்த்துருப்போம் P2A. இப்போ P2A is equal to F1ஓட வேல்யூ P1A, mgயோட வேல்யூ தான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் rho A H2 minus H1 G. ஓகே, இது எல்லாத்துலேயுமே A காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா P2 is equal to P1 plus rho H2 minus H1 G அப்படின்னு சொல்லி வந்துடும். ரைட், ஸோ P1ங்கிறது இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர், P2ங்கிறது இங்கே இருக்கிற ப்ரெஷர், இது ரெண்டையும் ரிலேட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஈக்குவேஷன் மூலமாக. P2 is equal to P1 plus rho H2 minus H1 G. இப்போது ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனை. இந்த P1ங்கிற ப்ரெஷர், இங்கே இருக்கிற ப்ரெஷரை இது சர்ஃபேஸுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். இந்த சாம்பிளை உள்ளே எடுத்ததை இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு நகர்த்தி கொண்டு வந்துட்டோம்னா இங்கே வெளியில் இருக்கிற ப்ரெஷர் தான் அட்மாஸ்ஃபியர்னால உண்டாகிற ப்ரெஷர், விச் இஸ் கால்ட் அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர், PAன்னு வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டெப்த்தில் இருக்கிற ப்ரெஷரை Pனே வச்சுக்கலாம். இப்போ P1க்கு பதிலாக PAன்னு நான் போட வேண்டியிருக்கும், P2க்கு பதிலாக ஜஸ்ட் Pனே போட வேண்டியிருக்கும். ஹைட் வந்து H1 0, ஏன்னா அந்த சர்ஃபேஸ்லேருந்து தான் ஹைட் கேல்குலேட் பண்ணோம். H1 0, H2 வந்து Hன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் இந்த ஈக்குவேஷனில் போட்டு ஜென்ரலைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். இதாங்க சொல்லியிருப்பாங்க, P is equal to PA plus rho G Hன்னு வரும். அப்போ ப்ரெஷர் அட் டெப்த் H வந்துட்டு கிரேட்டர் தேன் ப்ரெஷர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். சர்ஃபேஸில் இருக்கிற ப்ரெஷர் PA, அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் ஆட் ஆகுதுன்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட டெப்த்தில் போகிறப்ப ப்ரெஷர் அதிகமாகுது, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்து முடிக்கிறோம். ரைட், இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து இது கான்ஸ்டன்ட், ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அது ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட டெப்த்தில் இருக்கிற ப்ரெஷர் அல்லது இதை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம ப்ரெஷர் கால்குலேட் பண்ணோம்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ P ஈக்குவல் டு ஜென்ரலி ப்ரெஷர் அட் டெப்த் P இஸ் ஈக்குவல் டு rho G H அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடலாம். ரைட், அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ப்ரெஷர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, டென்சிட்டி GH. இதில் டென்சிட்டி Gங்கிறது ஒரு குறிப்பிட்ட லிக்விடுக்கு இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷர் முழுக்க முழுக்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஜஸ்ட் தி ஹைட் அப்படின்னு சொல்லிடலாம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். Pressure due to the fluid column is directly proportional to the vertical distance or height of the fluid column. Appo height of the fluid column is more important to decide the pressure and not the cross sectional area or base area or even the shape of the container. அப்போ ஒரு குறிப்பிட்ட டெப்த்தில் ப்ரெஷர் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கனாலே அது முழுக்க முழுக்க ஹைட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு, வேற எந்த பேராமீட்டரையும் அதை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறத ஃபார் அ கிவன் லிக்விட் இங்கே நம்ம பார்த்து முடிக்கிறோம். அடுத்ததா ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். பேரடாக்ஸ்னால் என்ன அப்படின்னா பெரும்பாலான மக்களால் நம்பப்படும் ஒரு கட்டுக்கதையை தான் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது கட்டுக்கதை, சயின்டிஃபிக்கலாக அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது, ஆனால் நாம் எல்லாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அது ஆக்சுவலாக தப்பு. அதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரடாக்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப் கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கிறோம். இது எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு நான் லிக்விடை ஃபில் பண்ணுறேன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நான் எடுத்துக்கிட்டேன்னா ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காதா? ஏன்னா இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே லிக்விட் அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் மாறுமா மாறாதா அப்படின்னா மாறாது அப்படிங்கிறது ஆன்சர். நம்ம லாஜிக்கல் பிரெயின் என்ன சொல்லணும்னா மாறும், ஏன்னா இங்கே லிக்விட் அதிகமாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் நமக்கு தோணும். பட் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் ப்ரெஷர் டஸ் நாட் சேஞ்ச். ஏன்னா இங்கே பார்த்துருக்கோம் ப்ரெஷர் எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஹைட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் இங்கே பார்ப்போம். ஓகே, when we talk about liquid at rest, the liquid pressure is the same at all points at the same horizontal level or same depth. ஒரே டெப்த்தில் என்ன மாதிரி ஷேப் ஆஃப் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு ப்ரெஷர் சேம் தான். ஓகே, இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு சொல்கிறான். 3 vessels of different shapes ABC எடுத்துக்கிறோம். அதை வாட்டரில் நீங்கள் ஃபில் பண்ணுன்னா சேம் லெவல் ஈவன் தோ த வெசல்ஸ் ஹோல்ட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, இது நான் சொன்னது ஒரே ஹைட்டில் ப்ரெஷர் ஒரே மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று, இதை எம்டியாக வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வாட்டர் ஃபில் பண்ணாலும் எல்லாத்துலேயும் ஒரே ஹைட்டுக்கு தான் வாட்டர் ஃபில் ஆகும், விச் மீன்ஸ் தி ப்ரெஷர் இஸ் தி சேம். ஓகே, ஒரு கண்டெய்னரில் அதிகமாகவும் ஒரு கண்டெய்னரில் கம்மியாகவும் வாட்டர் ஃபில் ஆகாது, ஏன்னா அதுதான் ப்ரெஷருடைய கான்செப்ட். இதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததான் டூ யூ நோ அப்படிங்கிற டாப்பிக்கில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா என்னன்னு சொல்லியிருப்பான். பேர்லேயே இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியர்னால ஒரு பர்டிகுலர் இடத்துல உண்டாகிற ப்ரெஷர். அட்மாஸ்பியருங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி கேஸஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கிளவுட்ஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இப்போ இதை இப்போ நான் எர்த்தோட சர்ஃபேஸில் நின்றுட்டு இருக்கேன்னா எனக்கு மேலே இந்த கேஸஸ் எல்லாம் இருக்கும், அதுவும் கிராவிட்டினால ஈர்க்கப்பட்டு தான் இருக்குது. அப்போ அந்த கேஸஸ் எல்லாமே என் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், அதுதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம்.
ரைட். ஸோ அதை இங்கே சொல்லியிருப்பாங்க, at a place the gravitational force exerted by air above that place per unit surface area, அதை தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் எலிவேஷன். ஹைட்டு போக போக என்ன ஆகும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் நம்ம மேலே மலை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம்னா, ஹைட் அதிகமாகிறப்ப அட்மாஸ்பியர் தின்னாக இருக்கும். அட்மாஸ்பியரை பொறுத்தவரை சர்ஃபேஸில் தான் அதிகமாக இருக்கும், மேலே போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ சர்ஃபேஸில் நிறைய கேஸ் இருக்கிறதுனால நிறைய ப்ரெஷர் இருக்கும், மேலே போக போக கம்மி கேஸஸ் இருக்கிறதுனால கம்மியான ப்ரெஷர் ஏற்படும். ரைட். அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஹைட் அதிகமாகும் போது கம்மியாகும். இப்போ ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும். ரைட். அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா இட் டேக்ஸ் லாங்கர் டைம் டு குக் அட் ஹையர் ஆல்டிடியூட்னு சொல்லியிருப்பான். ஓகே, ஒன்று. இன்னொன்று, நோஸ் ப்ளீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். ஏன் அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்குது, வெளியில் அட்மாஸ்பியருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, ரெண்டும் பேலன்ஸ் ஆகிறதுனால தான் நம்மளால் சீராக இருக்க முடியுது. ஹைட் அதிகமாக இருக்க நார்மல் ப்ரெஷரை விட அது குறைஞ்சு போயிடுது. அப்போ உள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா ரத்த நாளங்கள் ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். நம்ம சர்ஃபேஸில் எர்த்தோட சி லெவலில் இருக்கிற அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்துட்டு தான் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்குவோம், 1 அட்மாஸ்பியர்னு எடுத்துக்குவோம். அது 1.013 × 10⁵ பாஸ்கல்ஸ். இந்த ப்ரெஷர் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அது என்னங்கிறத பார்க்குறோம். ஒரு மெட்டல் கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அதை வேக்யூம் பம்பில் கனெக்ட் பண்ணி உள்ளே இருக்கிற கேஸ் எல்லாம் சக் பண்ணி வெளியே எடுத்துகிறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ஏன்னா அங்கே கேஸே கிடையாது. ஓகே, இப்போ உள்ள ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, வெளியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அட்மாஸ்பியர்னால அப்படிங்கிறப்ப அந்த மெட்டல் கண்டெய்னர் க்ரஷ் ஆகும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து அதை ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அதனுடைய மவுத்தை வாய்ப்பகுதியில் ஒரு கார்ட்போர்டை வச்சு நம்ம லைட்டாக அழுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா வச்சுட்டு அந்த கிளாஸ் டம்ளர் அப்படியே இன்வெர்ட் பண்ணோம்னா தலைகளாக கொண்டு வரும். இப்போ நாம் என்ன நினைப்போம், தலைகளாக கொண்டு வந்தோடனே அந்த கார்ட்போர்ட் கீழே விழுந்துரும், தண்ணி கீழே விழுந்துரும்னு நினைப்போம். ஆக்சுவலாக அது கீழே விழுகாது. ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க, கிளாஸ் டம்ளர், அதில் கார்ட்போர்டை வச்சு அழுத்திட்டு அதுக்கப்புறமா தலைகளாக திருப்பினீங்கன்னா தண்ணி கீழே விழாது. நம்ம சின்ன பிள்ளையாகிறப்ப பண்ணி பார்த்துருப்போம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கிற வாட்டர் வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் மேலே எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குதோ அதே ப்ரெஷரை அல்லது அதோட அதிகமான ப்ரெஷரை அட்மாஸ்பியர் வெளியில் இருக்கிற கேஸஸ் அது மேலே கொடுக்கும். ரைட். அப்போ அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இந்த கார்ட்போர்டு கீழே உள்ள அலோவ் பண்ணாது, ரெண்டு பேலன்ஸ் பண்ணிடும். ஓகே, இதெல்லாம் இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்போம். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, மீட்சி குணகங்கள் அல்லது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியில் ஆரம்பிச்சிருப்போம். ஹூக் விதியிலேருந்து தகைவும் திரிபும் நேர்த்தகவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தகைவு பை திரிபு வந்து ஒரு மாறிலி, அந்த மாறிலியை தான் நம்ம மீட்சி குணகம் சொல்கிறோம். அதனுடைய அழகு என்ன, பரிமாண வாய்ப்பாடு என்னங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் அந்த குணகத்தில் 3 வகை இருக்குது. யங் குணகம், பரும குணகம், விரைப்பு குணகம் அல்லது சறுக்கு பயிற்சி குணகம் அப்படின்னு சொல்லிட்டு. யங் குணகம்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். இழுவிசை தகவு அல்லது அமுக்க தகவு பை இழுவிசை திரிபு அல்லது அமுக்க திரிபு அப்படிங்கிற தகவு பை திரிபு தான், அது ஒரு குறிப்பிட்ட நீளத்தின் பகுதியில் நடக்குது அப்படிங்கிறது தான் யங் குணகமாக இருக்கும். அடுத்ததா பரும குணகம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பேர்லேயே இருக்கு பருமனில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது. அப்போது பரும தகைவுக்கும் பரும திரிபுக்கும் இடையே உள்ள விகிதம் தான் பரும குணகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதற்கு ஏற்றாற் போல சில சமன்பாடுகளை நம்ம கொண்டு வரோம். இந்த பரும குணகத்தின் தலையிலேயே தான் நம்ம அமுக்குத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை சி அப்படிங்கிறதால ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அது 1/k. அதுக்கு சமன்பாடு என்ன வரும், இதை வச்சுட்டு எந்த பொருளுக்கு அதிகமான யங் குணகம் பரும குணகம் இருக்குது, அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத இங்கே பார்த்துருப்போம். அடுத்ததாக விரைப்பு குணகம் அல்லது சறுக்கு பயிற்சி குணகம் அப்படிங்கிறப்ப எவ்வளவு கோணத்தில் எனக்கு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் சறுக்கு பயிற்சி தகவிற்கும் சறுக்கு பயிற்சி திரிவுக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதற்கு சமன்பாடு இங்கே எழுதிடுறோம். ஒரு பொருளுக்கு குறிப்பிட்ட அளவு விசை கொடுக்குறோன்னா அதில் ஒரு திருப்பு விசை ஏற்படுதுன்னா அது தீட்டாவிற்கு அது எவ்வளவு கோணம் சுழலுது அப்படிங்கிறதுக்கு நேர்த்தகவில் இருக்கும். இப்போ தீட்டா அதிகமாக இருந்துச்சுன்னா டவ் அதிகமாக இருக்குது, விரைப்பு குணகம் கம்மியாக இருக்குது, ஏன்னா இங்கே தீட்டா தலையில் இருக்குது, எதிர்த்தகவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிருப்போம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. வெவ்வேறு பொருட்களுக்கு யங், பரும மற்றும் விரைப்பு குணகம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. யங் குணகம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மீட்சி தன்மை அதிகம் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அடுத்து பாய்சான் விகிதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் அதை நீட்சியடைய செஞ்சோன்னா இன்னொரு பக்கம் அதனுடைய பரும குறைகிறது, விட்டம் குறைகிறது. இந்த இடத்துல நீளம் அதிகரிச்சு அப்படின்னா விட்டம் குறைகிறது. இது ரெண்டுக்கும் ஒரு தகவல் எடுத்தோன்னா அதுதான் பாய்சான் விகிதம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒப்புமை குறுக்கத்திற்கும் ஒப்புமை விரிவாக்கத்திற்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ எல் நீளம் டி விட்டம் கொண்ட ஒரு கம்பியை நம்ம நீட்சியடைய செஞ்சோம்னா அதில் நீள அதிகரிப்பை எல்னும் விட்டத்தில் ஏற்படக்கூடிய டின்னு வச்சுக்கிட்டோம்னா
பாய்சான் விகிதம் என்னவா இருக்கும் அப்படின்னா d/d/l/lன்னு பார்க்குறோம். எதிர்குறி அப்படிங்கிறது என்ன குறிக்குதுன்னா நீளவாட்டில் நீட்சியும் பக்கவாட்டில் குறுக்கும் ஏற்படுது. ஒரு பக்கம் அதிகமாகிறப்ப இன்னொரு பக்கம் கம்மியாகுது அப்படிங்கிறத குறிக்குது. மீட்சி ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு கம்பியை டிஎல் அளவு நீட்சி அடைய செய்யும் பொழுது குறிப்பிட்ட வேலை செய்யப்பட வேண்டியிருக்கு. அந்த வேலை டிடபிள்யூ வந்து FDLன்னு எழுதிக்கிட்டோம்னா மொத்த வேலை வேணுங்கிறப்ப 0 அதை இன்டகிரேட் பண்ணுறோம். யங் குணகத்திலிருந்து விசைக்கு ஒரு சமன்பாடை கொண்டு வந்து அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா W = 1/2FLன்னு வருது. அதுதான் மீட்சி நிலை ஆற்றலாக இருக்குது. ஓரலகு பரமனில் உள்ள நிலை ஆற்றல் என்ன அப்படின்னா அது ஆற்றல் அடர்த்தியாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்கோம். அப்போ பருமனுங்கிறப்ப ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு போட்டு கண்டுபிடிச்சோன்னா 1/2 இன்ட்டு தகைவு இன்ட்டு திருப்பி தான் இந்த ஓரலகு பரமனில் உள்ள ஆற்றல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்த மீட்சி பண்பின் பயன்பாடுகள் என்ன, இந்த யங் குணகம் இதெல்லாம் வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த தேவைக்கு என்ன மாதிரி பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். எக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அலுமினியத்தை விட அதிகம், அப்போ அதுதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங். ஸ்டீல் எக்கு இருக்கிறதுலே அதிக ஸ்ட்ராங் அதுதான் அப்படிங்கிறத இதன் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல எது அதிக மீட்சி பண்புடையது, ரப்பரா எக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். எக்குக்கு தான் மீட்சி தன்மை அதிகம். ஏன்னா அதுதான் தன்னுடைய இயல்பு நிலை மாறாது. இயற்பியலை பொறுத்தவரையும் இயல்பு நிலை அவ்வளோ சீக்கிரம் எது மாறாமல் இருக்கோ அதுக்கு தான் மீட்சி தன்மை அதிகம். அடுத்து பாய்மங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எதில் பாயக்கூடிய தன்மை இருக்குதோ அதெல்லாம் பாய்மங்கள். அப்போ வாயுக்களும் திரவங்களையும் எடுத்துக்கிறோம். பாய்மத்தை பொறுத்தவரையும் அது அழுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். P = F/A. அதில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வளிமண்டல அழுத்தம்னா என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். பாய்மத்தோட அடர்த்தி அப்படிங்கிறப்ப நிறைபை பருமன் எடுத்துக்கிறோம். ஒப்படர்த்தினா என்னென்னா ஒரு பொருளின் அடர்த்தியையும் நீரினுடைய அடர்த்தியும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒப்படர்த்தி. மெர்க்குரிக்கு ஒப்படர்த்தி எவ்வளோ அப்படின்னா 13.6ன்னு பார்க்குறோம். அடுத்து ஓய்வில் உள்ள பாய்ம தம்பத்தினால் அழுத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மலை ஏறுறாரு அப்படின்னா அங்கே அழுத்தம் குறையும். நீரின் ஆழத்தில் செல்லும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கும். இதை ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 3 விசைகளை வச்சு நம்ம பார்க்குறோம். F1ங்கிறது கீழ் நோக்கி விசை, F2ங்கிறது மேல் நோக்கி விசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, F எடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டும் கீழ் நோக்கி இருக்குது, இது மேல் நோக்கி இருக்குது. அப்போ F2 = இது ரெண்டும் கூடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது சமநிலையில். அப்போ F2 - F1 என்னவா இருக்கும் அப்படின்னா mg அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து m = ρv அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், அடர்த்தி இன்ட்டு பருமன். பருமன் வந்து பரப்பு இன்ட்டு உயரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த மதிப்புகளை முந்தைய சமன்பாட்டில் போட்டோம் அப்படின்னா Fg = இவ்வளோன்னு வரும். F2 = F1 + mg. F2ஓட மதிப்பு P2A, ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா P2 = P1 + ρH2 - H1g வந்துடும். இந்த நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரியை பரப்புக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா H1 0 ஆகிடும், H2 H ஆகிடும். இங்கே ப்ரெஷர் வந்துட்டு PAவாக மாறிடும், அழுத்தம். இங்கே ப்ரெஷர் வந்துட்டு PA அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சமன்பாடு எதுனா P = PA + ρgh. காற்றழுத்தத்தை புறக்கணிச்சோம் அப்படின்னா P = ρgh. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அழுத்தமானது உயரத்தை மட்டுமே சார்ந்திருக்குது. நேர்ம நிலையில் முரண் புதிர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ நம்ம 3 வடிவங்களை கொண்ட கலன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் எல்லா கலன்லையுமே அழுத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் நீர் நிரப்புனீங்க அப்படின்னாலும் எல்லாத்துலேயும் ஒரே உயரத்துக்கு தான் நீர் நிரம்பும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். வளிமண்டலத்தினால் ஒரு இடத்தில் உண்டாகக்கூடிய அழுத்தத்தை நம்ம வளிமண்டல அழுத்தம் சொல்கிறோம். ஒரு ATM அல்லது வளிமண்டல அழுத்தம்ங்கிறது 1.013 × 10⁵ பாஸ்கல் அப்படின்னு சொல்லி பார்த்து முடிக்கிறோம். அடுத்து ஒரு இரும்பு கலன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை வெளியில் உறிஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில் இருக்கிற அழுத்தத்தின் காரணமாக அது க்ரஷ் ஆகிடும், நொறுங்கி போயிடும். இதுக்கு காரணம் வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவதுல ஒரு டம்ளரில் கண்ணாடி கோலையில் தண்ணியை நிரப்பி அது மேலே ஒரு கார்ட்போர்டை வச்சு தலையில் திருப்பினீங்கனாலும் அது கீழே விழுகாது. ஏன் விழாது அப்படின்னா வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக அது அந்த அழுத்தத்தை உள்ளே இருக்கிற நீரினுடைய அழுத்தத்தை அது பேலன்ஸ் பண்ணிடுது. அதனால அது கீழே விழுகாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து முடிக்கிறோம். And that's the end of this session, my dear students. If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you. நன்றி.